Hello everyone, vanakkam, welcome to my channel. இன்னைக்கான டாபிக் வந்துட்டு someone has a message for you. ஸோ யாரோ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க இந்த டைம்ல. ஸோ யார் அந்த நபர் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். Pile number 1 in the green color, parrot green. Okay. Pile number 2 in the yellow color. Pile number 3 in the pink color. So இந்த 3 கலர்ல உங்களுக்கு எதை சூஸ் பண்ணணுமோ தாராளமா சூஸ் பண்ணி பாருங்க. More than one pile, yes. So இந்த 12-12 portal எனர்ஜியிலே இந்த மெசேஜ் வருது என்னங்கறத பாப்போம். எஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ க்ரீன், எல்லோ அண்ட் பிங்க். பைல் நம்பர் 1. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ திஸ் க்ரீன் கலர் உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ரைட், ஸோ யார் இந்த நபர் என்ன ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1. ஓகே, சி பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் நபர்னு கூட சொல்லலாம். அண்ட் இவங்க உங்க லைஃப்ல ஏதோ ஒரு ரோல் கண்டிப்பா இருக்கும். ஒரு ஃபெமினைன் எனர்ஜி இருக்கு. இவங்க ஒரு ஃபீமேல் பர்சனாக இருக்கலாம். அண்ட் உங்களுக்கும் அவங்களுக்குமான ஏஜ் டிஃப்ரென்சஸ் ரொம்ப கம்மி தான். சி இந்த நபர் வந்துட்டு மேபி லைக் அவங்களோட வேலையில ஏதோ ஒரு விஷயத்துல உங்களோட ஹெல்ப்பை எதிர்பார்த்து வரலாம். இல்லைன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அது மாதிரி கூட ஒரு ஆஃபர் எதிர்பார்க்கலாம். இது ஒரு டுகெதரா ஒரு விஷயம் செய்யறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த நபர் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு ட்ரை பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப நாளா ஏதோ ஒரு மனசுக்குள்ளார அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க, நிறைய ரிக்ரெட்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு கூட சொல்லலாம். சி இது வந்து பார்த்தா வெளியே தெரியவே தெரியாது. அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில ரொம்ப போல்டா ஜாலியா இருக்க மாதிரி இருக்கும். சோஷியல் மீடியா ஆக்டிவ் நபரா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. பாத்தீங்கன்னா எப்பவுமே ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு. ஆல்வேஸ் ஆக்டிவ் ஆன் சோஷியல் மீடியா. ஒரு கவலை இருக்க மாதிரி தெரியாது. பட் தட் பர்சனோட பிரைவேட் இஸ் சோ டிஃப்ரெண்ட். அவங்க வந்து உங்க லைஃப்ல இருக்காங்க, பட் ஆனால் ரொம்ப க்ளோஸாலாம் இன்னும் கனெக்ட் ஆகாம தான் இருக்காங்க. பட் உங்ககிட்ட சில விஷயங்கள் அவங்களோட பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட லைஃப் ரிலேட்டடா ஏதோ ஒரு ஆஃபர்ஸ் அவங்க வச்சிருக்க மாதிரியும் இருக்கு. ஒரு ஹெல்பிங் ஹேண்டுன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஏதோ ஒரு ஆஃபர் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும்னு ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஏதோ ஒரு இன்விடேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஒரு கிறிஸ்மஸ், இந்த ஒரு நியூ இயருக்கு கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் அவங்க கொடுப்பாங்க, ஏதோ ஒரு இன்விடேஷன் கொடுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா கூட வரக்கூடிய டேஸ்ல லைக் கேன் ஸ்டார்ட் வித் ஜான் 2026 கூட இருக்கும். சரி, அந்த பர்சன் வந்துட்டு ஏதோ ஒரு மெமரிஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்க கூட ரீகனெக்ட் ஆகணும்னு ட்ரை பண்றாங்க. தட் பர்சன் இஸ் ஆக்சுவலி நாட் ஹாப்பி ரைட் நவ். ஓகேவா?
அவங்களால ஏதோ ஒரு ஒரு குட் திங் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, 2 வந்திருக்கா, ஐ டேக் திஸ். ஏதோ ஒரு குட் திங் அவங்களால உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது 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 எல்லாமே வந்துட்டு திஸ் டிவைனோட ஒரு சைன். சரி, அந்த பர்சன் வந்து உங்க லைஃப்ல ஒரு மெசேஜ் வர்றதுமே அந்த பர்சன் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு மெசேஜ் ஒரு பக்கம் இருந்தாலும் இட் இஸ் ஆல் டிவைன் பிளான். இன்னொரு பக்கம் அவங்க மூலியமாக உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், எந்த ஒரு வழியில ஒரு பெனிஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இட் குட் பி ஆஃபர், இல்லை ஒரு ஹெல்பிங் ஹேண்ட், ஏதோ ஒரு. ஓகேவா? ஸோ அது அவங்களாவே அந்த பர்சனாவே வாலண்டியரா வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஆஃபர் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, நிறைய சேஞ்சஸ். ஆக்சுவலி அந்த பர்சன் இஸ் கரண்ட்லி வெரி ஷாக், இன்னும் ஷாக் ஆவாங்க. நீங்க இந்த போர்ட்டல்ல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட சேஞ்சஸ் காமிப்பீங்க, வெளியே காமிக்க ஆரம்பிப்பீங்க. அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆவாங்க. எனக்கு தெரிஞ்ச நபரே நீ இல்லையே, வித்தியாசமா இருக்கே அப்படின்னு அவங்களாவே சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு காம்ப்ளிமெண்ட் ஆல்சோ எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1. எஸ், அதுதான் அந்த ஒரு காட் திஸ் குயின் எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா? அந்த நபரை நீங்க டாமினேட் பண்ணுவீங்க. சரி, ஆச்சரியங்கள் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? அது யூ கேன் எக்ஸ்பெக்ட். அவங்க பேசுறது, அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றது, சம்டைம்ஸ் அவங்க வந்துட்டு வேற விதத்துல வந்துட்டு அதை கன்வே பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி குட் மெசேஜ் தான் அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இட்ஸ் ஆல் டிவைன் பிளான் இன் 12 போர்ட்டல் எனர்ஜி பீரியட்ல. ஓகே, ஸோ பைல் நம்பர் 1, that's all. Thank you. Pile number 2, யாரெல்லாம் இந்த yellow color choose பண்ணீங்கன்னா I would say this mango colorனு சொல்லலாம். So mango color யாரெல்லாம் choose பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். So யாரு, who is that person, என்ன ஒரு மெசேஜ் வச்சிருக்காங்க? Pile number 2க்கு என்ன ஒரு மெசேஜ் அந்த நபர் வச்சிருக்காங்க பாப்போம். சரி, அந்த பர்சன் ஆக்சுவலி வந்துட்டு அவங்களோட ஒரு ஒரு ராங் டூயிங்ஸை கன்வே பண்ற மாதிரி இருக்கு. அவங்க உங்களுக்கு இது என்னன்னா எய்தர் வந்து அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எதிராக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து எய்தர் டைரக்ட்லி இல்லை இன்டைரக்ட்லி அதை உங்ககிட்ட அவங்க கன்வே பண்ற மாதிரியே இருக்கு. அது அந்த சூழ்நிலையில இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ரைட் நவ் அந்த பர்சன் ரொம்ப ஏதோ ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காங்க, நிறைய குழப்பங்கள் இருக்கு, அவங்க சைட்ல நிறைய அவங்களுக்கு டென்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இந்த நபர் வந்து ஆக்சுவலி இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் சோல். கான்சியஸ்லி கிடையாது, பட் இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் சோல். இவங்க உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு ரோல்ல இருக்கலாம், இவங்க இல்லைன்னா எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு ரோல்ல இருக்கலாம். ஆனா இவங்க உங்க சோலுக்கு இட்ஸ் நாட் குட். ஐ திங்க் இட் இஸ் அ டைம் நீங்க அவங்கள வந்து முழுமையா காட் கட்டிங் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முழுமையா அவங்க லைஃப்ல இருந்து அவங்களை நீங்க விலக்கி வைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த நபர் அவங்களை அறியாமே அவங்க பண்ண தப்புகளை கன்வே பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வேற ஏதோ ஒரு மெசேஜஸ் ஆல்சோ அவங்க கன்வே பண்ண, அது மூலியமா அவங்களுடைய இன்னொரு ஃபேஸ் இல்லை ஏதோ ஒரு உண்மை உங்களுக்கு அவங்க மூலியமாவே வெளியே வரும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்னு கூட சொல்லலாம். அண்ட் ஆல்சோ தட் பர்சன் இஸ் வெரி ஜெல்லஸ். அப்பா, பயங்கர ஜெல்லஸா இப்ப இருக்காங்க. பட் ஆனா அவ்வளோ மனசுல இருக்கு, ஆனா அவ்வளோக்கும் வெளியே காமிக்கல.
பட் ஆனால் வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா அவங்கள மீறி அவங்க வார்த்தைகளில் காமிச்சிருவாங்க. அவங்க ஓப்பனாகவே வந்துட்டு உங்கள் மேலே ஜெலஸாக இருக்கிற உங்களோட க்ரோத் அண்ட் முன்னாடி இருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் அவங்களோட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு க்ரோத்துக்கே அவங்க வந்துட்டு பொறாமப்படுற மாதிரி இருக்குது. இது என்னன்னா அவங்களோட ஆக்ஷன்ஸ் மூலியமாக, அவங்க வார்த்தைகள் மூலியமாக அதுவே கன்வே பண்ணிடுவாங்க. உங்களை அவங்க வந்துட்டு டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது கூட அந்த அந்த உண்மைகள் கூட வந்துட்டு வெளியே வர வாய்ப்புகள் இருக்கு. சரி, பட் என்னன்னா இந்த பர்சன் ஆக்சுவலி வந்துட்டு இந்த நபர் வந்து உங்களோட லைஃப்ல ஒரு ஒன்ஸ் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்திருக்கலாம். பட் ஆனால் ரொம்ப நாள் இல்லை ஒரு ரொம்ப வருஷங்கள் கூட நீங்கள் அவங்க கூட சரியாக பேசாமல் இருந்திருக்கலாம். பட் இந்த டைமில் அவங்களே அவங்களோட ராங் டூயிங்ஸை கன்வே பண்ணுற அளவுக்கு அவங்களாவே மெசேஜஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. இதர் ஏதோ ரேண்டம்லி கூட நீங்கள் மீட் பண்ணி ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு அவங்கள மீறி அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத மேற்கொண்டு சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ஒரு இவ்வளவு நாளாக ஏதோ இந்த நபர்னால நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதோ ஸ்டக் ஆகி நின்று இருந்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ரைட். ஸோ பட் ஆனால் வந்து இந்த பர்சன் வந்து இவங்க மேபி இந்த நபர் இப்போ கார்மிக் பீரியட்ல இருக்கலாம். லைக் அவங்க பாஸ்ட்ல அவங்க நிறைய ராங் டூயிங்ஸ் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கும் சரி, அண்ட் உங்க கண்ணு முன்னாடி நிறைய பேருக்கும் சரி நிறைய தப்புகள் செஞ்சிருப்பாங்க, நிறைய விஷயம் கெடுதல் பண்ணியிருப்பாங்க. வார்த்தைகள் ரொம்ப அவங்களோட மிகப்பெரிய எதிரி வார்த்தைகளா இருக்கலாம், அது ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால ரொம்ப சஃபர் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு அவங்கள மீறி நிறைய கன்ஃபெஷன் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, உங்ககிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு திஸ் இஸ் ரேர் சான்சஸ், பட் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு ஐடியாஸ் இல்லை ஒப்பீனியன் உங்ககிட்ட கேட்டுட்டு வரத்துக்கும். பட் இட் இஸ் ரேர், பட் பாசிபிலிட்டிஸ் ஆல்சோ எதிர்பார்க்கலாம். ஓகே, பிகாஸ் இவங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எனர்ஜி தெரியுது அவங்க இதில். ஸோ பாசிபிள் இருக்கு. ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 தட்ஸ் ஆல். தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த ரோஸ் கலர் பிங்க் கலர் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். someone has a message for you. யார் இந்த நபர், என்ன மெசேஜ்? this portal energy 12 portal எனர்ஜியில் என்ன ஒரு மெசேஜ்? I'll take one more. Trust your path. சரி, இந்த டைமில் ஐ திங்க் ஒரு சில பேருக்கு உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் ஆர் உங்களோட உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ டிவைன் சைடில் இருந்து தான் இந்த மெசேஜ் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் எஸ்பெஷலி உங்கள் ஆன்சிஸ்டர்ஸ் ஆல்சோ, ஏஞ்சல்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த டைம் டூ மச் ஆஃப் டிவைனோட சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, அண்ட் ஆல்சோ கரெக்டான பாத்வேல தான் நீங்கள் போயிட்டு இருக்கீங்கிற ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட ட்ரீம்ஸ் கேர்ஃபுல். இது உங்களோட ட்ரீம்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட ட்ரீம்ஸ்லோ கேர்ஃபுல். இது ஒரு மெசேஜ் கண்டிப்பாக இந்த டைமில் வருது. அண்ட் நீங்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்விக்கான பதிலுமே வந்துட்டு அந்த ட்ரீம்ஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு
இது வந்து பியூர்லி டிவைனோட ஒரு எனர்ஜி அண்ட் ஆரா தான் அதிகமாக காமிக்குது. அண்ட் ஆல்சோ இந்த மொமெண்ட்ல இருந்து நிறைய கிஃப்ட் எதிர்பார்க்கலாம், நிறைய கிஃப்ட்ஸ் நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. இது வந்து மற்ற நபர் உங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை நீங்களே உங்களுக்கு வந்துட்டு நிறைய கிஃப்ட் கொடுத்துக்கவும் வாய்ப்பு இருக்கு. டூ மச் ஆஃப் சர்ப்ரைசஸ், ஒரு மிஸ்டரிஸ், அது மாதிரியான ஒரு எனர்ஜியும் இருக்கு. ஸோ இதுக்கு ஐ மீன் இனிமேல் வரக்கூடிய உங்களோட பாதைகள், உங்களோட லைஃப்ல வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு டிவைனோட கைடன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இட்ஸ் என்னன்னா, இப்போ நீங்க ஏதாவது ஒரு ராங் டூயிங்ஸ் பண்றீங்க, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கண்ட்ரோல மீறி நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா யூ வில் கெட் தட் வார்னிங். ஒரு வார்னிங் சைன் ஏதோ ஒரு மூலியமாக உங்க வந்து நிற்கும். ஓகே, ஸோ டிவைனோட டூ மச் ஆஃப் இன்வால்மெண்ட், தலையீடு தெரியுது. அண்ட் ஆல்சோ ஏஞ்சல் நம்பர்ஸை வந்துட்டு இது வரைக்கும் ரிப்பீட்டடா ஒரு நாளையிலே நிறைய பார்த்துட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேர். அப்படி இல்லைன்னா ரேண்டம்லி நிறைய மெசேஜஸ் பார்ப்பீங்க. ஒரு சில கொட்டேஷன்ஸ், ஒரு சில மோட்டிவேஷன்ஸ் எல்லாமே கரெக்டா உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே டிவைன் இந்த டைம்ல உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். ஓகேவா? ஸோ டிவைனோட இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பா அதிகமா எதிர்பார்க்கலாம். திஸ் இஸ் ட்ரூ பிளெஸிங். எஸ், ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு டிவைன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப்ல புது விஷயங்கள் வந்துட்டு நீங்க ட்ரை பண்றதுக்கும், புது அனுபவங்கள், புது நபர்களை மீட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்குது. ஏன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க இன்னும்? ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி இந்த சான்சஸ் வந்துமே ஏன் இன்னும் ஏதோ ஒரு தயக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க? சரி, இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜஸோட தான் வந்துட்டு வராங்க. அண்ட் ஆல்சோ நியூ பிகினிங் அதுல கண்டிப்பா வந்துட்டு இருக்கு. ரைட். அண்ட் வந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய இன்னொரு மெசேஜ், இது ஒரு அலர்ட்னு கூட சொல்லுவேன். ஜஸ்ட் பி லைக் உங்களுடைய the way அதாவது நீங்க உங்களை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. See, I got this king energy. ஓகேவா? ஸோ உங்களோட லுக் வைஸ்லயோ, நீங்க ஒரு பேசுற விதத்திலயோ, நீங்க உங்களை வந்துட்டு மற்றவங்க கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ற விதத்திலயோ மாற்றங்கள் தேவைன்னு வருது. ஓகேவா? ஸோ நீங்க ஒரு இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இடத்துல போய் நிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா உங்களோட ஆரா பேசணும். எவ்ரிபடி உங்களை பார்க்கணும், உங்களோட வார்த்தைகளை லிசன் பண்ணணும்னா நீங்க அது மாதிரி அந்த இடத்துல போய் நிக்கிறதுக்கு உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும். ரைட்? ஸோ செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் ஆல்சோ நீடட். அது ரொம்ப தேவைப்படுது இந்த டைம்ல, இனி வரக்கூடிய டைம்ல ஆல்சோ. ஓகேவா? தட் இஸ் வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் ஃபார் pile number 3. ஓகே, ஸோ pile number 3 பொறுத்த வரைக்கும் அதுதான் love and also more of self love and also நீங்க அந்த எனர்ஜி ஆரா எல்லாத்தையும் வந்துட்டு அதிகமா ஸ்ப்ரெட் பண்றது. அண்ட் ஓவராலா உங்களுக்கு வரக்கூடிய இன்னொரு மெசேஜ் என்ன? ப்ராப்பர் ஸ்லீப். நல்லா தூங்குங்க, நல்ல கரெக்டான டைம்ல நல்ல ஸ்லீப், ப்ராப்பர் ஸ்லீப் வேணும். பிகாஸ் நீங்க ட்ரீம்ஸோட தான் கனெக்ட் பண்ண போறீங்கிறப்போ ப்ராப்பரான ஸ்லீப் இருந்தா மட்டும்தானே ட்ரீம்ஸோட உங்களால கனெக்ட் ஆக முடியும். ட்ரீம்ஸ்ல வர மெசேஜஸ் உங்களுக்கு ஞாபகங்கள் கூட வரும். ஸோ ப்ராப்பர் ஸ்லீப் கண்டிப்பாக தேவை. ஓகேவா? அது இன்னும் எனக்கு சரியா தூக்கம் இல்லை, கரெக்ட் டைம்ல நான் தூங்க மாட்டேங்கிறேன்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் அதை தான் வந்து கவனிக்கணுங்கிறதும் ஒரு மெசேஜ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ. ஸோ 3 பைல டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு. எல்லாம் காமனான ஒரு மெசேஜ். தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இருக்கு. நன்றி.